வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியன் உமன் வர்சஸ் இங்கிலாந்து உமன் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில் இப்போ டே 1 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது. ஸோ நல்ல கண்டிஷன்ஸ், நல்ல கிரவுண்ட், சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அண்ட் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாஸ் வின் பண்ணாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம இந்தியன் உமன்ஸோட கேப்டன் வந்து ஹர்மன்பிரீத் கௌர், சச் அ கிரேட் பிளேயர். அண்ட் அவங்க வந்து ஒரு அக்ரெசிவான கேப்டன். அண்ட் டாஸ் வின் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுத்தாங்க பேட்டிங். அண்ட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டே 1 டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 410 ரன்ஸ் 94 ஓவர்ஸ் டே 1லேயே 7 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் கையில் 400 ரன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் 3 விக்கெட்ஸ் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஆட் அப் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் கையில் வச்சிருப்பாங்க இந்தியா. ஆப்வியஸ்லி பிச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இங்கிலாந்து விளையாடும் போதும் பிச் கண்டிஷன்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்ககிட்ட நல்ல குவாலிட்டி பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. பட் டெஃபினட்டாக இந்தியாவை நம்ம பாராட்டி ஆகணுங்க. எது முக்கியமாக பாராட்டணும்னா அவங்க அப்ரோச். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ், அதாவது மென்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறதே பெரிய ரேராக இருக்குது இப்போலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் என்றைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்தியாவோட அப்ரோச் ஒன் டே கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கனாலே ரொம்ப ஒரு மாதிரி டிஃபென்சிவாக இருக்கும். அண்ட் டெஸ்ட் மேட்ச்னு வந்துட்டாலே கொஞ்சம் டிஃபென்சிவாக தான் இருந்துச்சு. பட் அது எல்லாமே மாறிச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனான்னு ஒரு பிளேயர் வந்து எமர்ஜ் ஆகி வரும்போது, அவங்க லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர். ஸோ அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக விளாடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சௌரவ் கங்குலி கேமை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க கவர் டிரைவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க கொஞ்சம் குயிக்காக ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஷஃபாலி வர்மா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சேவாக் வந்து மென்ஸ் கிரிக்கெட்டில் பார்ப்போம், பால் என்கிட்ட என்னோட சைடில் இருந்தால் நான் அடிப்பேன்டா, அது டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், அடிச்சு தான் விளாடுவோம் அப்படின்ற கேம் தான் ஷஃபாலி வர்மாவும். ஸோ அவங்கள வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்து விளாட்றது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். மேபி இன்னைக்கு பெரிய ஸ்கோர் அடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அந்த அக்ரெசிவ் அப்ரோச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு வந்த எல்லா இந்தியன் உமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அக்ரெசிவாக விளாட்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. டெஸ்ட் மேட்ச் தானே, சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் டிஃபென்சிவாக ஆடிட்டு போகணும் இல்லாமல் அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நீங்கள் ஹைலைட்ஸ் பார்க்கணுன்னா ஜியோ சினிமா ஆப்பில் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்கும்போது. அண்ட் எஸ், ஃபஸ்ட்டு கிரெடிட் கோஸ் டு சுபா சதீஷ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா சேர்ந்தவங்க, 24 இயர் ஓல்டு. அண்ட் இது வந்து டெபியூ மேட்ச் அவங்களுக்கு. ஸோ சூப்பராக விளாட்னாங்க ஃபார் 69 ரன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வர ரொம்ப நல்ல டெக்னிக், டைட் டெக்னிக். ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு என்ன தேவையோ அந்த கேம் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஓகே நீ கன்ஃபார்ம் செஞ்சுரி தான் தோணுச்சு. பட் ஷார்ட் பாலை சரியாக டைம் பண்ணாமல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்னிங்ஸை நான் ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டு இருந்தேன் லைவில். அவுட் ஆனோடனே ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆஹா ஒரு 100 அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ரோட்ரிக்ஸ், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க T20 ODI கிரிக்கெட்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். மேபி இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க டெபியூ பண்ணியிருக்கலாம். பட் ஆல்ரெடி அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவங்க 68 அடிச்சாங்க. டெஃபினட்டாக அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க 100 மிஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அடுத்து நம்ம ஹர்மன்பிரீத் கௌர் கேப்டன் வந்தாங்க. அவங்க ஒரு 49 அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்த யாஸ்திகா பாட்டியா செம்மையாக விளாட்னாங்க அவங்க. அதாவது அந்த கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ்னு வாங்க பார்த்தீங்களா, லிட்டரலி ஆல்ரெடி ரன் ரேட் நல்லா இருந்துச்சு. பட் லிட்டரலி வச்சு செஞ்சுட்டாங்க இங்கிலாந்து போலர்ஸை. அவங்க ஒரு மொமெண்டம் டக்குன்னு அப்படி கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போலர்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. செம கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங் 66 ரன்ஸு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிக்கிறதுலாம் பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஸ்கோர் மூவ் ஆகிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களோட கான்செப்ட். ரொம்ப அக்ரெசிவாக விளாண்டாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் தீப்தி சர்மா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக விளையாடி 60 நாட் அவுட்டில் இருக்காங்க. அண்ட் ஸ்னேஹா ராணாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அவுட் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் யூஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் நல்ல ஒரு டே ஃபார் இந்தியா. 410 ரன்ஸ், 7 விக்கெட்ஸ் போயிடுச்சு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாரா பெல் அண்ட் கேட் கிராஸ் 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க. முக்கியமாக பெல்லை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அவங்க 2 விக்கெட் எடுத்தாங்க. அவங்க லைன் அண்ட் லென்த்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்கைவரும் வந்து நல்லா போலிங் போட்டாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் டைட்டாக வச்சாங்க ஆக்சுவலி. ரன்ஸ் அந்தளவுக்கு அவங்களை அடிக்க முடியல. 12 ஓவருக்கு 24 ரன் தான். பட் சோஃபி எக்லஸ்டன், ஒன் ஆஃப் தி நம்பர் 1 போலர் ஆக்சுவலி. இப்போ உமன்ஸ் கிரிக்கெட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பியூட்டிஃபுல்லாக போடுவாங்க. எல்லா ஃபார்மேட்லையுமே சும்மா வேறு லெவலில் போடுவாங்க. ஈஸியாக அவங்கள விளையாட முடியாது. பட் இன்றைக்கி பிலோ பாராக இருந்தாங்கன்னு தான் தோணுச்சு. அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுக்கல. ஜென்ரலாக டே 1 ஸ்பின்னு பெருசாக எடுக்கல. பட் அட்லீஸ்ட் அவங்க ஜென்ரலாக டைட்டாக போடுவாங்க. அந்தளவுக்கு எக்கனாமி ரேட் இருக்காது. பட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4 ரன்ஸ் எக்கனாமி ரேட்னா பார்த்துக்கோங்களேன். அவங்களே இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு லைன் சரியாக போடலை. அண்ட் சார்லட் டீனாக இருக்கட்டும், ஃபைலராக இருக்கட்டும், 2 பேருமே நல்லா வாரி ரன்னை கொடுத்தாங்க. அந்த 2 பேரை தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க இந்தியா. ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போனாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு டேல 400 ரன்ஸ் மேலே அடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக இங்கிலாந்து உமன்ஸ்கிட்டையும் பயங்கரமான பேட்ஸ்மென்ஸ்லாம் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அவங்க டே 2ல் விளையாடுவாங்க. அண்ட் இந்தியா எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. நம்மளோட கேப்டன் கௌர் அவங்க ரன் அவுட் ஆன விதம். 49லேருந்து கவர்ஸில் அடித்தாங்க. ஈஸி சிங்கிள் தான், அது ஓவர் த்ரோ ஆயிடுச்சு. ஈஸி சிங்கிள் தான். அப்படி வந்து கிரீஸில் வந்து வைக்கும் போது பேட் வந்து லைனுக்கு வெளில அப்படி ஸ்டக் ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து பல விதத்தில் நம்ம இந்த மாதிரி கிரிக்கெட்டில் பார்த்துட்டோம். கவுர் வந்து வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியாவோட பண்ணதே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபைனல் அடிச்சிருக்கலாம் கவுர் நின்றுந்தா. பட் அவங்க வந்து அந்த டைமில் டைவ் அடிச்சிருக்கலாம். பட் ரொம்பவே லேசியாக அப்படி வச்சுட்டு வந்ததுனால தான் அது ரன் அவுட் ஆச்சு. அப்போயே நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, ஏன் நீங்கள் வந்து ஒரு டைவ் அடிச்சிருக்கலாமே, ஏன் அப்படி லெத்தர்ஜிக்காக அப்படி பேட் வச்சுட்டு வந்தீங்க ஸ்டக் ஆகிற மாதிரின்னு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணாங்க. ஸோ நிறைய அவங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக அவங்க பேட் எடுத்து கிரீஸில் வைக்கிறது. ஏன்னா அதெல்லாம் பேசிக். எப்படி நம்ம சுனில் கவாஸ்கர் வந்து கமெண்டேட்டிவ் இது மட்டும் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆயிருப்பார். இதெல்லாம் வந்து ஸ்கூல் பாய் ஸ்டஃப், பேசிக் ஸ்டஃப் பண்ணல அப்படின்வாங்க. அதனால் நல்லா செட் ஆகி சூப்பராக விளையாடிட்டு இருக்கும் போது தேவையில்லாமல் நம்மளா விக்கெட் கொடுக்குற மாதிரி தான். இன்றைக்கி கவுர் அவுட் ஆகாமல் இருந்தால் டெஃபினட்டாக இன்றைக்கி 100 அடிச்சிருப்பாங்க, இல்லை அவங்க ஸ்டேவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களை அவுட்டே ஆக்க முடியல. ஏன்னா அவங்ககிட்ட நல்ல டிஃபென்ஸ் இருக்குது, நினச்சா தூக்கி 6 அடிக்க முடியும், எல்லா கேமுமே இருக்குது. பட் கிரீஸில் ஏன் பேட்டை வைக்கும் போது மட்டும் லைட்டாக அப்படி ரொம்ப லேசியாக அப்படி வைக்கிறாங்கன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் கிரீஸ்க்கு வெளில பேட் மாட்டிக்குது, அவுட் ஆயிடுறாங்க, ரன் அவுட். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இதனால் ஒரு வேர்ல்ட் கப்பும் போச்சு. ஸோ இந்த மாதிரி சில மேட்சஸும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லேசினஸ்னால அஸ் அ கேப்டனாக அவங்க தான் எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். இது ஒன் டைம் இல்லை, இது நிறைய தடவை நடந்திருக்குன்றதுக்காக தான் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பட் ஸ்டில் இந்தியா இன் அ குட் பொசிஷன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் டே 2ல் என்ன பொசிஷனில் இந்தியா இருப்பாங்க. அண்ட் இங்கிலாந்து முதல்ல இதே மாதிரியே ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் கொடுப்பாங்களா, ரிப்ளைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்